ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நியூ இன்ட்ரெஸ்டிங் பிஸ்னஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரோபோட் வந்து ஆட்டோமேட்டிக் எப்படி நம்ம டைமை கன்சியூம் பண்ணி கொடுக்குது, நம்ம டைமை லெஸ் பண்ணி கொடுக்குது, நம்ம டைம் எப்படி சேவ் பண்ணி கொடுக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரோபோட்டுங்க இது வந்து. ஸோ வீடியோ கிளிப் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க எப்படி ரோபோட் ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ வாங்க அந்த ரோபோட்டோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்ன, நம்ம எப்படி பை பண்ணுறது, என்ன ரேட்டு நம்ம வந்து ரோபோட் இருக்குது, எந்த வெப்சைட்லேயே பை பண்ணணும், எந்த அதை லிங்க் என்ன அப்படின்னு எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னாடி விஜய் ப்ராட்காஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற குட் கண்டென்ட் குவாலிட்டி வீடியோஸ் விரைவில் குயிக்காக வந்து உங்களுக்கு சேருங்க அன்பா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து இந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைக்ரோ கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம்னால கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒன் டச் ஸ்டார்ட் தான், ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணி இந்த ரோபோட் ஸ்டார்ட் ஆயிரும். iOS ஆகட்டும், ஜாவா ஆகட்டும், ஆண்ட்ராய்டு ஆகட்டும், சிம்பியன் ஆகட்டும், எந்த ஒரு ஓஎஸாக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபோனில் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் மூலமாக டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்க, இறக்குமதி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப நீங்கள் வந்து ஒயர் இருக்குது, ஒயர் வச்சு நீங்கள் வந்து ரோபோட் ஆப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஒயர்லெஸ் ரிமோட் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா 3.25 அடியிலிருந்து 3.25 அடிங்க. அப்ராக்சிமேட்டு 9 ஸ்கொயர் ஃபீட் வரும். அந்த 9 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 மினிட்ஸில் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருது. ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ஷன் பண்ணிக்கும். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் கதவாகட்டும், நிலவாகட்டும், வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இருக்குது, டாய்ஸ் ஏதாச்சும் கீழே கிடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து விட்டுரும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து எந்த டேமேஜும் உங்களுக்கு ஆகாதுங்க. ஸோ இந்த ரோபோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கிளீனிங் வந்து ரொம்ப தரையை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ரோபோட் போட்டிருக்கோம். அந்த ரோபோட்டோட வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, போய் செக் பண்ணி பாரு. ஃப்ளோர் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு ரோபோட் இருக்குது, அதுக்கு தனி ரோபோட் இருக்குது. இந்த ரோபோட்டுமே க்ளீன் பண்ணும். என்னன்னா இது வந்து இதை விட அது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது தரையை க்ளீன் பண்ணுறதுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் க்ளீன் பண்ணாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் க்ளீனும் பண்ணும். சக்ஷன் மோட்டர் இருக்குது. சக்ஷன் மோட்டரில் பார்த்தீங்கன்னா சைடு விண்டோ ஆகட்டும், வால்ஸ் ஆகட்டும், மேலே சீலிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே இந்த ரோபோட்ஸ் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா MEMS ஸ்மார்ட் எட்ஜ் டிடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் குயிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா சைடில் நிலவு இருக்குது, சைடு டிடெக்ட் பண்ணிவிட்டு சைடில் ரொட்டேட் ஆகிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோபால்ட் ஆசிட் லித்தியம் பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ஹீட்டாக இருந்தாலும் மினிமம் ஒரு 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து மேக்ஸிமம் 80 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த ரோபோட் வந்து ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணி நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. ஸோ அதில் ஒரு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2.4 ஒயர்லெஸ் ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்லெஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னாலே வந்து பெஸ்ட் ரோபோட்னு சொல்லுவாங்க. க்ளீனிங் மோட்னு பார்த்தீங்கன்னா 3 வேஸ் இருக்குங்க. 3 டைப்ஸ் ஆஃப் க்ளீனிங்ஸ் இருக்குது. லோ இருக்குது, மீடியம் இருக்குது, ஃபாஸ்ட் இருக்குது. நம்ம என்ன வேணுமோ அதை வச்சு பண்ணிக்கலாம். இந்த ரோபோட்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 × 14.2 × 11.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ரொம்ப காம்பேக்டபுளாக இருக்கும். எங்கெல்லாம் நீங்கள் போகணுமோ அங்கெல்லாம் இந்த ரோபோட் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 100 to 240 வோல்டேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ஏசி கரண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இந்த ரோபோட் வந்து கலர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ பிளாக் கலர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பிளாக் கலர் இருக்குது, அடுத்து வந்து ஒயிட் கலர் இருக்குது. ஸோ 2 கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்டில் என்னென்ன இந்த பேக்கேஜில் வருது அப்படின்னு பார்க்க போயில பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற கிளாத்து வந்து 12 கிளாத்ஸ் கொடுக்குறாங்க, ரிமோட் கண்ட்ரோல் ஒன்று கொடுக்குறாங்க, சேஃப்டி ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க, பவர் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, க்ளீனிங் ரிங் வந்து 2 கொடுத்துருக்காங்க, அது ஒரு மேனுவல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 kgs வருது. நீங்கள் எங்கே வேணுனாலும் நீங்கள் கார்டனுக்கு போகலாம், ஆஃபீஸ் ஆகட்டும், ஸ்கூல்ஸ் ஆகட்டும், உங்கள் ஹோம்ஸ் ஆகட்டும், அது மாதிரி நிறைய இடத்துல இந்த ரோபோட்டோட யூசஸ் நிறைய இருக்குங்க. இந்த ரோபோட்டில் வந்து ஒரு 6 ஃபியூச்சர்ஸ் அடிஷனல் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்னா ஆன்டி ட்ராப் சிஸ்டம், செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சக்ஷன் மோட்டர்ஸ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக அது வந்து விட்டு வந்து இந்த ரோபோட் வந்து விண்டோவில் இருந்தாகட்டும், சீலிங்ஸ்லேருந்து ஆகட்டும் கீழே விழுந்துராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூட் பிளானிங் ஆஸ் யூ விஷ். நீங்கள் வந்து என்னென்ன ரூட்ஸில் இந்த ரோபோட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அது பக்காவாக அந்த ரூட்டில் க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் திங்ஸ் டு மீட் எ வெரைட்டி ஆஃப் என்வாயன்மெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீலிங்ஸ் க்ளீன் பண்ணி கொடுக்கும், வால்ஸ் க்ளீன் பண்ணி கொடுக்கும், விண்டோஸ் க்ளீன் பண்ணி கொடுக்கும், ஃப்ளோர் க்ளீன் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. லைக் ஹேண்ட் வைப் மோர் க்ளீன் அப்படின்னா நீங்கள் ஹேண்டில் வைப் பண்ணுறத விடவே சூப்பராகவே க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. பேட்டர்ன் கேரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 செக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதோட செக்ஷனை ஃபில் பண்ணி பேட்டர்ன் மேலே ஒரு பேட்டர்ன் இருக்கும், அதில் வந்து ஸ்டோர் ஆகிக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பேட்டர்ன் டெக்னாலஜி ப்ரூஃப் கொடுத்தோம்னா இது வந்து எந்த ஒரு லீக்கேஜ் மேலேருந்து கீழே வந்து லீக்கேஜ் ஆகாது அப்படின்னு சொல்ல வர்றாங்க அவங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 கிளிக் ஸ்டார்ட் தான். ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரே பட்டன் தான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரிமோட்டில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஹை அப்சார்ப்ஷன், எந்த ஒரு தூசியும் இல்லாமல் நீட்டாக அப்சார்ப் பண்ணி கொடுத்துரும், வைப் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு வந்து 5 kg வரைக்கும் லோட் பியரிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஏற்படாது அந்த ரோபோட்னால வந்து. ஏன்னா ஹியூமனைஸ்ட் டிசைனிங்க, எந்த ஒரு கம்ப்யூட்டரைஸ்ட் டிசைன் கிடையாது, எல்லாமே நீட்டாக வைப் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு வந்து ஹியூமனைஸ்ட் டிசைன் தான். கார்னர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கையில் துடைக்கணும் அப்படிங்களா எதுவுமே கிடையாது. நீட்டாக கார்னர்ஸ் வந்து அதே ரொட்டேட் பண்ணி நீட்டாக பாஸ் ஆகாமல் நீட்டாக பயோனிக் ஹார்ட் ஹேண்ட் சைக்கிளோடு கொடுத்துருக்காங்க வைப்பர். ஸோ அதனால் எந்த ஒரு
பிரச்சனை இருக்காது, நீட்டாக பண்ணி கொடுத்துரும், உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். 5x விண்டோஸ் க்ளீனிங் ரோபோட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த 5x அப்படின்னா தரையில் க்ளீன் பண்ணுறத விடவே 5 மடங்கு அதிகமாக வந்து விண்டோஸை க்ளீன் பண்ணி கொடுங்க. ஏன்னா அது விண்டோஸ் வந்து ரொம்ப நைஸான பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் 5 டைம்ஸ் வந்து அது வந்து ரொட்டேட் வந்து அதிகமாகும், ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பவர் அவுட்டேஜ் ஆன்டி ட்ராப் சிஸ்டம்க்காக பார்த்தீங்கன்னா ரோப் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரோப்னு கொடுத்துருக்காங்க. அந்த ரோபோட்டில் வந்து ஜஸ்ட்டு கிளாம்ப் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு இடத்துல பக்கத்தில் ஸ்டிக்கியான ஒரு பிளேஸில் வந்து நாட் பண்ணிட்டீங்க, மேக்ஸிமம் பவர் அவுட்டேஜ் ஆகாது. மினிமம் வந்து பவர் அவுட்டேஜ் ஆனாலும் 30 மினிட்ஸ் வரைக்கும் அந்த செக்ஷன் மிஷின் வந்து ஓடிட்டு தான் இருக்கும். அந்த செக்ஷன் மிஷின் வந்து 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஆஃப் ஆகும். அப்படி ஆஃப் ஆனாலுமே இந்த சேஃப்டி ரோப் வந்து அந்த மெஷின் ஆட்டு ரோபோட் வந்து கீழே விழுகாமல் பார்த்துக்கிறதுக்கு அந்த சேஃப்டி ரோப் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நாட் பண்ணி கிளாம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அது கீழே விழுதுக்காதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்னால இப்படிலாம் நீங்கள் வந்து மேலே ஏறி துடைக்க தேவையில்லை, அவங்க டஸ்ட் அலர்ஜி இருக்கலாம், அவங்க துடைக்க தேவையில்லை. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்கலாம், அவங்க வந்து ஜஸ்ட் நீங்கள் இது மாதிரி மொபைல் ஆப்ரேட் பண்ணிகிட்டே ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஓஎஸில் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, மொபைல் அப்ளிகேஷன் கண்ட்ரோல் இருக்குது. அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கிட்ஸை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, ஜஸ்ட் அது வாட்டுக்கு விண்டோஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் வால் வந்து க்ளீன் பண்ணுவோம், அது மாதிரி அவுட்டோர் கிளாஸஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கும், இண்டோர் கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கும், டேபிள் சர்ஃபேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் யூஸ் இருக்குதுங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த பெஸ்ட் பையிங் லிங்க் வந்து ரோபோட்டோட பெஸ்ட் பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், பேபால், வெஸ்டர்ன் யூனியன், மணிகிராம், அலிபாபா ட்ரேட் அசூரன்ஸ் அப்படின்ட்டு நிறைய இடத்துல வந்து பேமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷிப்பிங் அப்படின்னு பார்க்குறப்போ டிஹெச்எல், ஃபெடெக்ஸ், யூபிஎஸ்சி, டிஎன்டி, இஎம்எஸ், எஸ்எஃப் எக்ஸ்பிரஸ், டிடி, வெஸ்டர்ன் யூனியன், பேபால், எல்சி, டிபி அப்படின்ட்டு நிறையா கம்பெனிஸ் ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த கம்பெனி உங்கள் ஏரியாவில் வந்து அவைலபிலிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு மேக்ஸிமம் டிஹெச்எல் இருக்கும், அதில் வந்து செக் பண்ணுங்கள். வெஸ்டர்ன் யூனியன் இருக்கும், மேக்ஸிமம் எல்லா இதுவுமே இருக்கும் உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா மினிமம் எத்தனை டெலிவரி டேட்ஸ், எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து அந்த டேட்டில் கண்டிப்பாக எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து சேர்ந்துருங்க. ஸோ ஐ திங்க் இந்த ரோபோட் பற்றி நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரோபோட் வந்து பிஸ்னஸ் ஐடியா அப்படிங்கிறத விடவே உங்களுக்கு வீட்டுக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து போபோட் X5 கிளைண்டர் விண்டோ ரோபோட்டிக் பற்றி நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு சொல்கிறத விடவே எங்களுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் இந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத எங்களுக்கு தோணுச்சு. ரொம்ப டைம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சைல்ட்ஸ் இருப்பாங்க, கிட்ஸ் இருப்பாங்க, அவங்க டேக் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஆஃபீஸ் போயிட்டு இருப்பீங்க, அந்த டைமில் உங்களுக்கு விண்டோஸ் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். செராமிக் வால்ஸ் ஆகட்டும், சீலிங்ஸ் ஆகட்டும், ஃப்ளோர்ஸ் ஆகட்டும், அது மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு மெஷினரி வேணும் அப்படின்னு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக அந்த மெஷினரி நீங்கள் பை பண்ணிக்கலாங்க. மெஷினோட பெஸ்ட் பையிங் லிங்க் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து நிறைய ஆர்சி கார்ஸ் அன்பாக்சிங் எல்லாம் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ உங்கள் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் பேபிஸ் இருக்காங்க அப்படின்னா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கார்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் நீட்டாக வாங்கலாங்க. தரமான ப்ராடக்ட்ஸ் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே ப்ராடக்ட்ஸ் வாங்கியாச்சு, அமேசான் ஆர்டர் பண்ணிட்டோம், வந்துட்டுருக்கு. ஸோ வந்தே கண்டிப்பாக உங்கள் வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம்.